ஒரு உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது ஓம் சொல்லலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. மூலன்னுரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தியருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞாலத் தலைவனை நண்ணுவரன்றே. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயமே. வளமுடன். நேற்று பார்த்த திருமந்திரங்களை நம்ம சற்று விளக்கமா பார்த்து அடுத்து வரக்கூடிய திருமந்திரங்களை பார்க்கலாம். அணுகினும் சேய் அவன் அங்கியர் கூடி நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணியினும் பார்மிசை பல்லுயராகி தனியினும் மண்ணுடல் அண்ணல் செய்வானே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த திருமந்திரங்கள் எல்லாம் நேற்று பார்த்ததுதான். இருந்தாலும் கூட இதுல ரொம்ப எளிமையா நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த இறைவன் எப்படி நாமவே இருக்கிறோம், அது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன ஆனா நமக்குள்ள இருக்கிற இறைவன் நமக்கு தெரியுமா, நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன நிலை அடைஞ்சோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை தெரியும் அப்படிங்கிறத மிக எளிமையா சொல்றதுக்கு திருமந்திரத்தை தவிர வேறொரு புத்தகங்கள் வாய்ப்பில்லை. வேற எந்த பாடலாலும் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு அற்புதமான வார்த்தைகள். அணுகினும் அப்படிங்கிறது ஒவ்வொரு அணுவிலும் கலந்து இருக்கக்கூடியவன், உயிர்ல கலந்து இருக்கக்கூடிய இறைவன். அப்படி நமக்குள்ளார கலந்து இருந்தும் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் அணுகினும் சேய் அவன். அவன் மாயையால் மறைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் இறைவன் கலந்திருந்தும் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கிறவனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டவே இருக்கு. அங்கியில் கூடி அணுகின், அங்கியில் கூடி நணுகினும். அங்கின நெருப்பு. எங்க இருக்கு நெருப்பு? மூல நெருப்பு. மூல நெருப்பு எங்க இருக்கு? நம்முடைய மூலாதாரம். அப்ப மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்தை நாம நெருங்குகின்ற போது ஞான கொழுந்தொன்று நல்கும். அப்ப நமக்கு இதுவரைக்கும் நாம் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அங்க தெரிய வரப்போகுது. அவ்வளவுதான். அது ஞான கொழுந்தொன்று. சோ அங்க என்ன ஆகும்னா பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம், குண்டலினி சக்தியை நாம அணுகும் போது அங்க நமக்கு இந்த ஞான கொழுந்தொன்று நல்கும் அப்படிங்கிறது. இவ்வளவு ரெண்டே வரியில அழகா புரிஞ்சுக்கலாம். எப்படி என்னன்னா தெரிஞ்சுக்கிறது, இறைவன் அவன் ஒவ்வொரு செல்லுலையும் உள்ளார கலந்திருந்தும் கூட நம்மளால உணர முடியல. இதுக்கு இறைவன் என்று நாம தேடாம நமக்குள்ள இருக்கக்கூடிய மூல அக்னியை நாம உணரும் போது அங்க நமக்கு ஞானமானது உருவாகும். பணியினும் பார்மிசை பல்லுயிராகி தனியனும். நீங்க ஞானம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாம, நம்ம இந்த மாதிரி முழுமையை அடையணுங்கிற எண்ணம் இல்லாம
நீங்க அவரை வணங்கினாலும், அவரை வழிபட்டாலும், இறைவனை வழிபட்டாலும் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக்தி அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கான அடுத்த பிறவி கிடைச்சு அதுல வாழ்றதுக்கான அந்த உடல், உயிர் அதெல்லாம் வழங்கப்பட்டு இந்த மண்ணுலகில் வாழுவதற்கான இந்த உடல் சரீரம் எடுத்து வாழ்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்குவார். அதான் இறைவனுடைய தன்மை. பணியினும் பார்மிசை பல்லுயிராகி பல உயிராக நீங்க எடுத்து எல்லாம் வாழ்றதுக்கு தனியினும் மண்ணுடல் அண்ணல் செய்வானே. நீங்க இறைநிலையை உணராத வரைக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு எப்பொழுதும் இடம் உண்டு, வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இதுல பணியணும் அப்படின்னு சொன்னா கூட, இறைவனை பணியணும்னு சொன்னாலும் கூட, இறைவனை பணிஞ்சுட்டா மட்டும் இறைவனை அடைஞ்சிட முடியாது, இறைவனை மாறிட முடியாது. அதையும் கடந்து போகணும். அது எப்படி போகணுங்கிற ஒடுக்கும் பின்னாடி வருது. இத இன்னொரு திருமந்திரத்திலையும் பார்த்துப்போம். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடே ஆயினும் ஆசை அருமின்கள். அப்ப நமக்கு ஈசனுடைய ஈசனிடம் நமக்கு பணிவு இருந்தாலும் கூட, ஈசனை வணங்குறோம் அப்படின்னாலும் கூட, நமக்கு இந்த ஞானத்தை அடைய வேண்டும், எனக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை சுரூபத்தை நான் தெரிய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி இருந்தா இறைவனை நம்ம 2வது லைன்ல இருக்கக்கூடிய அந்த ஞான குழந்தை நீங்க உணர்ந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க பிறந்து வாழ வேண்டி வரும். அணுகினும் சேய் அவன் அங்கியில் கூடி நணுகினும். முதல்ல இருக்கக்கூடிய 2 வார்த்தைக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ இறைவன் நமக்குள்ளார கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிருக்கிறான். எல்லா செல்லையும் உள்ளார நிறைஞ்சிருக்கு. அபிப்பிராயம் இது எல்லாமே இறைநிலை உள்ளார இருக்கு. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல அதே அந்த உள்ளார நிறைஞ்சிருக்கிறதே நான் தான் அப்படிங்கிறது, அது மறைஞ்சிருக்கு. அப்படி மறைஞ்சிருக்கிறதே என்ன பண்ணா தெரியும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கட்டம். அங்கியர் கூடி நணுகினும் ஞான கொழுந்து ஒன்று நல்கும். எப்பேற்பட்ட ஞான கொழுந்து வருங்கிறது பின்னாடி வரக்கூடிய திருமந்திரங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பணியினும் பார்மிசை, நீங்க இறைவனை வேண்டினாலும் கூட உங்களுக்கு நான் என்னை முழுமையாக உணர வேண்டும், அந்த ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நீங்க நல்கினாலும், இறைவனை பணிந்தாலும் உங்களுக்கு பல்லுயிர் உங்களுக்கு இன்னும் கிடைக்க போகுது. அதனால அது அந்த பிறவி அப்படிங்கிறதுல நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறை நிற்கணும்னா, அது நம்மளுடைய குண்டலினி சக்தியை நம்ம உணரணும் அப்படிங்கிறது. இவ்வளவுதான் இந்த திருமந்திரத்துக்கான விளக்கம். கூடவே இது கூட வந்து பங்காளியும் பார்த்துட்டே வந்தோம். அற ஆளி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆளி நீத்தல் அரிது. அறம் என்னும் ஆளி அதை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு இறைவனுடைய கருணையினால மனிதனுக்கு கிடைக்கிறது அறம் என்பது. இந்த அறல் என்றதை கையில எடுத்துக்கிட்டு நாம முக்தி அடையலாம், முழுமை அடையலாம் அப்படிங்கிறத வந்து இந்த திருமந்திரம் பார்த்தோம். ஐயா பாதி பாதியா தாங்க தெரியுது திருமந்திரம். தெரியுதா? ஆமாங்க ஐயா, அது என்ன நம்பர் கூட தெரியலங்க ஐயா. 2ஆம் தந்திரம். இப்போ 2ஆம் இப்போ அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த சேயவன் முதல்ல இருக்கிறது. சேயவன் அதெல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மொபைல்ல இப்படி 2 வேலை வச்சு இப்படி பண்ணுங்க. ஓகேங்க ஐயா. இப்ப நல்லா அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. பரமசிவனோட சேர்ந்து இந்த பார் முழுவதையும் படைக்க தெரியுது. திம்மா துண்டு மொபைல் ஸ்கிரீன்ல சுருக்க தெரியல. ஓகே, இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இனி பாதி பாதி மறைக்கவே முடியாது பார்வதி அம்மா கண்ணுல இருந்து. இப்ப கரெக்டா திருமந்திரம் புரிஞ்சுதானே? அணுகினும் செய்யவன் அங்கியில் கூடி நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும். அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டத்து.
அங்கி செய்து ஈசன் அலைக்கடல் சுட்டது. அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது. அங்கியவ் ஈசரும் ஈசருக்கு கை அம்புதானே. சேஞ்ச் பண்ணணும் சார். என்னதுமா? பழைய திருமந்திரமே வந்துருக்கு, அங்கி செய் அது வரல. நேற்று எடுத்து திருமந்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் ஸ்கிரீன்ல வரலைங்க சார். எனக்கு வந்துருச்சு. அங்கி செய்து ஈசன் வரலையா? இப்பதான் அனுப்பியிருக்கேன், வந்துட்டு இருக்கோம். வந்துச்சுங்க ஐயா. அது முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் டிராபிக் ஜாம்லாம் இருக்கு. எனக்கு வந்து 1 நிமிஷம் மேலேயே இருக்கும், 2 நிமிஷம் கூட இருக்கும். தூரம் அதிகம், அதனால. நான் வெளியூர்ல இருக்கேன்னா அதனால கொஞ்சம் தூரமா வந்துட்டு. இப்ப நம்ம அங்க அங்கியல் கூடி அப்படின்னு சொன்னோம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்புக்கும் இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய நெருப்புக்கும் ரெண்டுக்கும் ஒரு லிங்க் பண்ணலாம். இப்ப நாம வந்து ஒரு பார்வதி அம்மா சொன்ன மாதிரி நம்மள குட்டி பிரபஞ்சம், குட்டி இறைவன். இன்னொன்னு வந்து பெரிய இறைவன். இப்ப நமக்கு மூலாதாரம் இருக்கிற மாதிரி, நம்ம மூலாதாரத்துல நெருப்பு இருக்கிற மாதிரி இறைவனுக்கு ஒரு மூலாதாரம், ஒரு நெருப்பு இருக்கிறத வச்சுக்கலாம். அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த அங்கி செய்து அப்படிங்கிறது வந்து அவன் நெருப்பை வந்து பரவ விடுறதுதான். அந்த நெருப்பை வந்து ஃபயரை வந்து அந்த நெருப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பறவை செய்யறதா அங்கி செய்தான் ஈசன். அகலிடம் அப்படின்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் அகலிடம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தீயால எரிக்கணும். அப்புறம் தீனா என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். தீயால அழிக்க வல்லவன் அல்லது தீயால் நிரப்ப வல்லவன். அதன் பிறகு அலை கடல், அலையடிக்கிற கடலை நெருப்புல சுடணும்னா நெருப்பு எவ்வளவு நெருப்பு வேணும்? கடல்ல நெருப்பு போட்டா என்ன ஆகும்? நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஆனா அந்த அலை கடலையே சுட்டி எரிக்கணும்னா எவ்வளவு நெருப்பு வேணும்? இது இப்ப வந்து இறைவனுடைய பெருமை, அவனுடைய வலிமையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்பேற்பட்டவனால அசுரரையும் சுட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இங்க அசுரர் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அறியாமை. இதுதான் மிகப்பெரிய ஒரு முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. நமக்கு இறைவன் மேல அவநம்பிக்கை எங்க உருவாகுதுன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அறியாமை இறைவனால் ஒழிக்க முடியுமா முடியாதா? இறைவனுங்கிறது ஒண்ணு இல்லை, நமக்குள்ளார இருக்கக்கூடிய அறிவு தான். நமக்குள்ளார இருக்கக்கூடிய பூரண அறிவு உள்ளார இருக்கு. அந்த அறிவு சாப்பாடு ஜீரணம் பண்ணுது, குழந்தைய உருவாக்கி குழந்தைய பெத்து வைக்குது. அப்படியெல்லாம் உள்ளார இருக்கிற அறிவு ஒண்ணு இருக்கு, அதான் இறைவன். இந்த மூளைக்கு எல்லா விஷயங்களும் எட்ட மாட்டேங்குது. அதனால இந்த மூளையை வச்சு செயல்படும் போது தப்பு தப்பா செயல்படுறோம். இப்ப இந்த அறியாமைய வந்து இறைவனுக்கு நீக்க வல்லமை இருக்கா இல்லையா? ஒரு குட்டி கதை சொல்றேன், எங்க பாட்டி சொன்ன கதை. அந்த கதைக்கு நீங்க சரியான வல்லமையை வந்து நீங்க அந்த பதில சொல்லிட்டீங்கன்னா இங்க இறைவனுடைய வல்லமையை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஊர்ல கதையில அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒருத்தன் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தானா. அப்ப ஒரு யானை, தெரியுதானே? யானை யானை வந்துச்சான். ஒரு யானை தான் வருதுன்னு திரும்பி பார்த்தானா 5 யானை வந்துருச்சான். 5 யானையும் ஒரே அடியில அடிச்சு தள்ளிட்டானாம். அவன் ஒரு அடி அடிச்சதும் 5 யானை கீழே வந்துருச்சான். இவனுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும்? இந்த 5 யானையும் அவன் அடிச்சு தள்ளினதுல போய் அது 5 யானையும் ஆத்துல விழுந்துருச்சான். அந்த 5 யானையும் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்ததாம். இந்த ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தது அங்க ஒருத்தன் குறுக்கால வந்து பார்த்தான 5 யானையும் ஆத்துல அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு, எப்படியாவது இதை காப்பாத்தணும். அவன் ஒண்ணும் பண்ணலையாம். அவனுடைய இடது காலை எடுத்து ஆத்துல குறுக்க வச்சானா, தண்ணி அப்படியே தேங்கி நின்னுடுச்சான். அந்த யானையெல்லாம் மிதந்து வெளியே வந்துருச்சான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அவன் அப்படி யானையை காப்பாத்தி விட்டுட்டு அவன் போய் இந்த 5 யானையை அடிச்சவன் யாருன்னு பார்த்து, எதுக்கப்பா யானையை அடிச்ச அப்படின்னு கேட்டு, என்னோட வலிமையை காட்டுறதுக்கு அந்த யானையை அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு
அதுக்கப்புறம் வா நீ இப்ப பலசாலியா நான் பலசாலியா பார்க்கலாம் ஊருக்குள்ள கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். கொஞ்ச தூரம் நடந்து வழி போக 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 வழியில டயர்ட் ஆயிட்டாங்களாம். அப்போ வந்து ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தடியில கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து ஓய்வு எடுத்தாங்க. அந்த ஆலமரத்தடியில பார்வதி அம்மா மாதிரி ஒரு அம்மா. அவங்க ஏதோ கடை போட்டு வித்துட்டு இருந்தாங்களாமா. அந்த நேரம் பார்த்து அந்த ஆலமரத்து மேல ஒரு பெரிய கழுகு வந்து உட்காந்துதாமா. இந்த கழுகு உட்கார்ந்த உடனே அந்த ஆலமரத்தை வந்து இந்த கழுகோட வெயிட் தாங்க முடியாம அந்த ஆலமரம் வேரோட சாஞ்சுதான். இந்த 2 பலசாலியும் அந்த ஆலமரத்தில் நசுங்கி சாக போறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மூக்குல இருக்கிற ஒரு முடியை பிடுங்கி அந்த ஆலமரத்துக்கு முட்டு கொடுத்து நிறுத்திட்டாங்க. ஆலமரம் சாயத்தை நின்றுடுச்சு. இதன் பிறகு ஆலமரத்துல தப்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, நமக்கு பெரியவங்க இப்ப கழுகா இல்ல நம்மளை காப்பாத்தின இந்த அம்மாவா அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு. உடனே இவங்க வாங்க இதை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இதை ஊருக்குள்ள கூப்பிட்டு போலாம், யார் பெரியவங்க இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூட கூப்பிட்டு இவங்க 3 பேரும் ஊருக்குள்ள போயிட்டு இருந்தாங்களாம். அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கான். வெளி ஆளுங்க யாரும் அந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை போட்டு தூக்குல போட்டிருக்கோம். இவங்க 3 பேரும் பார்த்த பரிதாபம் வந்த ஒரு அம்மா, இவங்க ஊருக்குள்ளார போனா இவங்க எல்லாம் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் தூக்கி முந்தானையில முடிச்சு சொருகிட்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். கதை முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல யார் பலசாலி? அந்த அம்மா தான் பலசாலி. எங்க பலம் குறைஞ்சிருக்கு? எல்லா இடத்துலயும் பலமா தான் இருக்கு இல்ல? அந்த மாதிரி இறைவன் வந்து கடலை அவன் வந்து சுட்டு எரிக்கக்கூடியவன். அவன் இந்த பூமியும் முழுமையாக அழிக்கக்கூடியவன். இறைவனால ஒட்டுமொத்தையும் தனக்குள்ளே கரைத்து கொள்ள முடியும், அழிக்க முடியும், பிரளயத்தை உருவாக்க முடியும். ஆனா அவன் கிட்ட பிராணம் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஃபயர் இருக்கு. அந்த பிராணத்தை கொண்டு அவன் வந்து மீண்டும் எல்லாத்தையும் உருவாக்கி விட முடியும். அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி தான் அந்த மூலத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண சக்தி அடங்கி இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி நமக்குள்ளாரையும் இருக்கு. அது அந்த அங்கேயே ஈசருக்கு கை அம்பு தானே, அவன் கையில வச்சிருக்கிற அம்பு அதை விட்டானா அவங்ககிட்ட இருந்து இந்த உலகம் மீண்டும் படைக்கப்படும். இப்படி இறைவனுடைய என்ன அவனால முடியாது என்ன இருக்கு? அவனால முடியாதது எதுவும் இல்லை. அவன் எப்பேற்பட்டதை செய்ய முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை என்னும் அசுரரை அவனால் அழிக்க முடியும். அவனுக்கு அழிக்க முடியுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றாங்க. அவரால வந்து அகலிடத்தை சுட்டது, அலைக்கடலை சுட்டது அப்படின்ட்டு. அப்படி அனைத்தையும் அழிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தன்மையுடைய அப்பேற்பட்ட இறைவனால் அசுரரையும் அழிக்க முடியும், அறியாமை என்பதை நீக்க முடியும். அப்ப நமக்குள்ளார இருக்கக்கூடிய அறியாமை நீக்கி அவன் வெளிப்படுவதற்கான வழி இருக்கு. இப்ப நமக்குள்ளார இருக்கக்கூடிய அசுரன் அது அழிக்கப்படுவதற்கு இறைவனால முடியும்னா அந்த இறைவன் யாருல? நாம தான். நம்மளால இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்த முடியும். இறைவன் என்ற தன்மையோட நம்ம உணரும் போது இந்த அகலிடம், இந்த பார் உலகமும் இந்த பிரபஞ்சமும் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். அலைக்கடலும் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். நில்லுன்னு சொன்னா நிக்குமா, பெய்யன்னு சொன்னா பெய்யுமா? இருள் சேர் இருவினையும் சேரா. எப்பொழுது இந்த அறியாமை என்னும் இருள் எப்பொழுது நம்ம கிட்ட சேராது? இருவினை பாவ புண்ணியம் எப்பொழுது நமக்கு விடுதலை? எப்பொழுது இறைவனை நாம் உணர்கிறோமோ அப்பொழுது இதிலிருந்து விடுதலை. இறைவன் நமக்குள்ளா இருக்கக்கூடிய பெருமை மிக்க இந்த உடலில் இறைவனாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற புகழ் எப்பொழுது நமக்கு புரிகிறதோ, ஊர் உலகத்துக்குலாம் இல்லை, நமக்கு எப்பொழுது புரியுதோ அப்ப நமக்கு இதெல்லாம் நீங்கிரும். 2 பேரும் எப்படி எழுதியிருக்காங்க பாத்தீங்களா?
நித்தம் நித்த சங்காரம் உறக்கத்து நீள் மூடம் வைத்த சங்காரமும் சாக்கராதீதமாம் சுத்த சங்கார தொழிலற்ற கேவலம் உய்த்த சங்காரம் பரநருள் உண்மையே. நித்தம் அப்படிங்கிறது நித்தம் நித்தம் தினம் தினம். இந்த தினம் தினம் அப்படிங்கிறது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. இது உறக்கத்து நீள் மூடம். இந்த கால ஒடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த நீள் மூடம் அப்படிங்கறத வந்து தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறத உறங்கும் போது என்ன ஆகும்? அது முழுமையா ஒடுங்கி போயிடும். நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உறங்கும் போது அடங்கி போகும். யாருக்கா டவுட் இருக்குன்னா தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நல்லா நினைவு இருந்ததுன்னு அடுத்த நாள் ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கணும். தூங்க போயிட்டேன்னா தூங்கின பிறகு நான் நல்லா தூங்கிட்டேன், ஆழ்ந்த உறக்கத்துல என் பேர் எனக்கு ஞாபகம் இருந்தது, எங்க அம்மா பேர் எனக்கு ஞாபகம் இருந்தது, எங்க அப்பா பேர் ஞாபகம் இருந்தது, நான் இந்த அறையில தான் படுத்து தூங்கினேன், இங்க இந்த பொருள் இருந்துச்சு, இந்த பொருள் எல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது, என் தோப்பையில இவ்வளவு பொருளை நான் கட்டி வச்சிருந்தேன், திருமந்திரம் எடுக்கும்போது ஏன் கதை கூட எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எதையாவது உங்களால நினைவுபடுத்த முடியுமா? எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், எல்லாம் ஒடுங்கி போயிடும். இதுதான் நித்தம். நீங்க அனுபவிக்கிற நித்தம். நித்தம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியது. எப்படி உறக்கத்தில் ஒடுங்கி போகுதோ அப்படி ஒடுங்கி போகணும். வைத்த சங்காரமும் சாக்கராதீதமும். ஜாக்கிரதாதி அதீதம் அப்படின்னு சொன்னா அது கடந்த நிலை. ஜாக்கிரதம் அப்படின்னு சொன்னா முழிச்சிருக்கிறது. முழிச்சிருக்கிறதுக்கும் உறக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முழிச்சிருக்கும் போது நம்மளுடைய உடல்ல புலன்கள் இருக்கு. புலன்களை 25 தத்துவங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம தத்துவங்களை வந்து பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய உடற்கூறு தத்துவங்கள் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? கர்மேந்திரியங்கள் பார்த்திருக்கோம், ஞானேந்திரியங்கள் பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஒன்றும் டவுட் இருக்காது. கர்மேந்திரியம்னா வேலைகளை செய்யக்கூடிய கர்மேந்திரியங்கள். உணர்கருவிகள் இருக்கு, புலன் இருக்கு, பொறி புலன் இருக்கு, உணர்கருவிகள். இதை கடந்து அந்த கரணங்கள் 4 படிச்சிருக்கோம். மனம், புத்தி, அகங்கார், சித்தம் 4 படிச்சிருக்கோம். இது எல்லாம் நாம இப்பொழுது இந்த ஜாக்கிரதத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறது, முழிச்சிட்டு இருக்கிற நிலையில. இதுவும் ஒடுங்கி போகின்ற நிலைக்கு வைத்த சங்காரம்னு பேரு. இந்த நம்மளுடைய கருவிகள் எல்லாம் கலண்டு போகின்ற நிலை, இது ஒரு நிலை. சுத்த சங்காரம், இந்த புறக்கருவிகள் ஒடுங்கி போய் அகக்கருவிகளும் ஒடுங்கி போனா மீதி என்ன சார் இருக்கும்? ஒன்னும் இருக்காது. அதுக்கு பேர் தான் சுத்த சங்காரம்னு பேரு. அந்த சுத்த சங்காரத்துல நமக்கு என்ன சார் வேலை? ஒரு வேலையும் இல்லை. அதுதான் தொழிலற்ற கேவலம். இந்த கேவல நிலையை பாடான நிலையிலிருந்து நாம அடையும். இப்பேற்பட்ட நிலையில உய்த்த சங்காரம் பரநருள் உண்மையே. அப்படி இருக்கின்ற நிலையில உங்களுக்குள்ளார கூட இறைவன் உங்களுக்கு தெரியும். இந்த முடிவான நிலையில நாம போய் இருக்கும்போது அந்த இறைநிலை உண்மையை நாம உணர முடியும். இவ்வளவுதான். இறைவனை ஏன் உணர முடியவில்லை? ஏன் இறைவன் தெரிய மாட்டேங்கிறான்? தெரிய மாட்டான், அது நியதி, இறைவனுடைய நியதி. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த புலன்களோட இருக்கும், காலங்களோட இருக்கும், இந்த உலகத்துல இருக்கும். இந்த உலகம் நமக்கு காலங்களை கொடுக்கக்கூடியது. இப்ப கூட பாருங்க, கிளாஸ் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்துல கிளாஸ் முடிஞ்சிடும். இப்படி கால நீளம் இருக்கு. அதன் பிறகு நமக்கு டின்னர் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் உறங்கும் போது கால நீளம் தெரியாது, ஆனா அடுத்த நாள் காலையில வந்துடும். இதெல்லாம் இந்த ஜாக்கிரத அவஸ்தால இருக்கு. இப்ப நம்முடைய கர்மேந்திரியங்கள் கை காலை ஆட்டிட்டு இருக்கோம், காது வழியா கேட்டுட்டு இருக்கோம், கண்ணுல பார்த்துட்டு இருக்கோம், ஞானேந்திரியங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
இது எல்லாம் எங்க நடக்கிறது? ஜாக்கிரதை நடக்குது. இது எல்லாம் இல்லாமல் ஒரு நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் ஒடுங்கி போன ஒரு நிலை. அந்த நிலையில இறைவன் தெரியும். நித்த சங்காரம் இரண்டுடல் நீவுதல் வைத்த சங்காரமும் மாய சங்காரமா? சுத்த சங்காரம் மனாதீதம், மனாதீதம் தோய்வுறல் உய்த்த சங்காரம் சிவனருள் உண்மையே. இரண்டு உடல் நீவுதல். இறைவன் நித்தம் நித்தம் எப்பொழுதும் இந்த உடல்ல இருக்கிறான். இந்த உடலை இரண்டா பிரிச்சு பார்க்கிறோம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். இந்த இரண்டு உடலிலும் இறைவன் உறைந்து இருக்கிறான். இது இரண்டு உடல் நீவுதல். வைத்த சங்காரம் மாயை காரம். சோ மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலக விஷயங்கள்ல இவன் ஒடுங்கி நிற்கிறான். இதுல இருந்து சுத்த சங்காரம் மனாதீதம் தோய்வுறல். தோய்வுன்னா அந்த முழுமை அடையிறது, தலைப்பு முடிஞ்சது, இனிமேல் ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த மனாதீதம், மனம் கடந்த நிலை நம்ம மனாதீதம்னு சொல்றோம். மோஸ்ட்லி யோகாவுக்கு டெபினேஷன் இங்கதான் இருக்கும், சித்தவருத்தி நிரோதகா அப்படிங்கிறது. மனம் முழுமையாக ஒடுங்கி போற அந்த நிலை. மனம் முழுமையாக ஒடுங்கி போனா என்ன இருக்கும்? உய்த சங்காரம் சிவனர். ஆனா இந்த மனம் ஒடுங்கி போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. மனிதர்களுக்கு வைத்த சங்காரம் மாயையோட பொருந்தப்பட்டிருக்கு. நித்தம் இறைவன் இருந்தாலும் கூட, ஆனா இங்க மாயைக்கு தான் பிடிப்பு அதிகம். வைத்த சங்காரமும் மாயையில இருக்கு. நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இந்த மாயை தான். எப்பேற்பட்ட மாயை? அதிகமான பொருள் சம்பாரிச்சிட்டோம்னா நமக்கு முழுமை அடைஞ்சிடலாம் வாழ்க்கையில அப்படின்னு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது உண்டு, பொருள் சேர்த்துறது உண்டு. ஆனா சேர்க்கின்ற பொருள் எல்லாம் அது பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்க சேர்க்க சேர்க்க அது தங்கத்தாலே ஆனாலும் கூடுதான். தங்கத்தால செய்யப்பட்டு விலங்கு போட்டு உள்ளார மாட்டி வச்சுட்டா மட்டும் தங்கத்தால விலங்கு போட்டாங்க சந்தோஷமா இருக்குன்னா சொல்ல முடியும்? ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டு போகும்போது இரும்பு சங்கிலியில கூட்டு போனா வருத்தம். என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க, நான் அழுவுறேன். அதனால அப்படி வேண்டாம், என்ன தங்க சங்கிலியில கைது பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி தங்க சங்கிலியில போட்டு போனா மட்டும் கைது இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இந்த உலக விஷயங்களை தனக்குள்ள இருக்கக்கூடிய வைத்த சங்காரமாகி இந்த மாயை உணர்ந்துக்கல அப்படின்னு சொன்னா, உள்ளா இருக்கக்கூடிய நித்தம் நமக்குள்ள கலந்திருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரம், அதுல கலந்திருக்கக்கூடிய இறைநிலையை நம்ம உணரலைன்னா அப்படின்னா நமக்கு இந்த மாயை மட்டும்தான் மிச்சம் ஆகும். இந்த மனம் என்ற ஒன்றை கடந்த போது, மனம் தோய் வரும்போது இந்த சுத்த சங்காரம் நமக்கு முழுமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த சுத்த சங்காரத்தில் வைக்கின்ற சங்காரம், நீங்க எதை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அது இறைநிலைதான். அதுதான் அந்த இறைநிலை தான் சிவனருள். உண்மை வேறொன்றும் கிடையாது. உங்களுக்கு இதுல எல்லாம் அவநம்பிக்கை ஏற்படலாம். அப்படியெல்லாம் இந்த மனம் எல்லாம் கடந்து போனா உள்ளார இறைவன் இருக்குமா இருக்க மாட்டான்னு அதுல உணர முடியாது. ஆமா, அப்பொழுதும் உனக்கு உய்வுண்டு. அங்கேயும் உன்னால உணர முடியும். அங்கேயும் உனக்கு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு எப்பேற்பட்ட சங்காரம் என்றால் அது சிவன் அருளை பெறுகின்ற சங்காரம். அதுவும் உண்மையே. சத்தியம் வேற பண்றாரு. நித்த சங்காரம் கரு இடர் நீங்கினால் ஒத்த சங்காரம் உடல் உயிர் நீவுதல். வைத்த சங்காரம் கேவலம் ஆன்மாவுக்கு, உய்த்த சங்காரம் சிவமாகும் உண்மையே. நித்த சங்காரம் கரு இடர் நீங்கினால், இடர் என்பது துன்பம். இப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பம் எங்கே இருந்து வந்தது? ஒரு மனிதனுடைய துன்பம் எங்கே ஆரம்பமானது? அது கரு தொடராக இருக்கு.
முன்வினை அடிப்படையில தான் ஒருத்தனுடைய துன்பம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதனுடைய கருத்து என்னன்னா, இந்த உலகத்துல ஏற்படுகின்ற துன்பத்துக்கெல்லாம் காரணம் பக்கத்துல இருக்கிறவங்க, அதை பிடிச்சவங்க, உறவுல இருக்கிறவங்க, இவங்க தான் துன்பத்துக்கு காரணம்னு நினைச்சுக்கிறாங்க. இடர் அப்படிங்கிறதே வந்து துயரம், துக்கம், பெயின், இது கரு வழியாக வரக்கூடியது. இது நித்தம் நித்தம் வரக்கூடியது. இது நீங்க இது நீங்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட உடம்பு தான் இந்த உடம்பு. இப்ப இந்த உடம்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு? இந்த உடல்ல இருந்து இது கரு வழியாக வரக்கூடிய துன்பத்தை நீக்குவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்கு என்ன சார் வழி? இது துன்பத்தை எப்படி கேரி பண்ணிட்டு வருது? நான் என்ற அகங்காரத்தால் இது ஒட்டிக்கிட்டு வருது. நான் என்ற அகங்காரம் ஒடுங்கினால் இந்த கரு வழியாக தொடராக வரக்கூடிய இந்த துன்பங்கள் நீக்கப்படுகிறது. அப்படி வரும்போது என்ன ஆகும்? இந்த நான் என்றது நீங்கினால் இங்க நாம எதுல ஆகும் அப்படின்னா, உயிர்ல ஒடுங்கி இறைநிலையில போய் கலக்க ஆரம்பிப்போம். இந்த சம்ஸ்காரத்துல இருந்து சங்காரத்துல இருந்து ஒத்த சங்காரம் உடல் உயிர், இந்த உடல் உயிரும் உடலும் உயிரும் ஒத்த சங்காரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப பழைய சங்காரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்னா, எப்படி காலத்திலிருந்து ஒடுக்கம், மனதிலிருந்து ஒடுக்கம், அது போல சம்காரத்திலிருந்து ஒடுக்கம். இப்படி சம்காரத்திலிருந்து ஒடுக்கம் உங்களுக்கு கிடைக்கும் போது வைத்த சங்காரம் என்ன சார் இருக்கும்? மீதி இருக்கக்கூடியது வைத்த சங்காரம் மிச்சம் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. அதோட ஒத்த சங்காரம் அதை நீக்கிறது. அதை நீக்கின மீதி என்ன இருக்கும்? வைத்த சங்காரம் கேவலம் ஆன்மாவுக்கு. அப்பொழுது இந்த ஆன்மா வந்து தூய்மை அடைஞ்சு இருக்கு. அப்போ உயிக்கக்கூடிய சங்காரம் என்ன இருக்கும்? அப்பையும் சிவம்தான் உண்மையாக இருக்கும். எந்த நிலையில பார்த்தாலும் இந்த உடல், மனம், இந்த நான் என்ற அகங்காரம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம கடந்து வரணும். இந்த மாதிரி நீங்க கடந்து வரும்போது நீங்க இந்த இறைநிலையை, உண்மையான மெய்ப்பொருளை நம்ம உணர முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை உணர முடியும். இந்த நிலை உணராத இந்த உலகத்துல யதார்த்தமான யதார்த்தவாதிகளுக்காக ஒரு சின்ன கருத்து. பல நேரங்களில் பல இடங்களில் இந்த தற்கொலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்களே டிஃபைன் பண்றாங்க வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையில துன்பம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அவங்க கண்டுபிடிக்கிற காரணம். அவங்க பக்கம் எந்த விதமான தப்புமே இல்லை என்பதை அவங்க ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு துன்பம் ஏற்படுவதற்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காரணம் தன்னை சார்ந்தவர்களால் வரக்கூடியது என்று முடிவு வந்துடுறாங்க. அப்படி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக, அதாவது கூட இருக்கிறவங்க, ஒரு உறவு வந்து கூட இருக்கு அப்படின்னா, அந்த உறவு தான் காரணம், அந்த உறவுக்காரரை தான் காரணம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க தற்கொலை செய்துக்கிறது உண்டு. அவங்க புரிஞ்சுக்கலைங்கிறதுக்காக இவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. இங்க தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அப்படி சூசைட் பண்ணும்போது இந்த உடல் இல்லாம போயிடும். ஆனா பிரச்சனை தீருமானா தீராது. அங்க வலியும் வேதனையும் போகுமானா போகாது. உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கும் போது இங்க இந்த உடல்ல இருக்கு. ஒரு டெம்பரவரியா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒருவேளை இறந்துட்டா இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைச்சிரும்னு நினைச்சுக்கிறாங்க. முதல்ல தப்புக்கு நாம தான் காரணம், நம்முடைய கரு வழியா வரக்கூடிய கரு இடர் உள்ளார் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு தெரியல. துன்பம் நமக்குள்ள இருந்துதான் விளையுது அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி துன்பத்துக்கு வேற ஆளுன்னு சொல்லிட்டு இந்த உடலை விட்டுட்டா துன்பம் போயிரு நினைக்கிறாங்க. அது இரண்டாவது அறியாமை. அந்த உயிரை பிரிக்கின்ற போது அங்க ஏற்படுகின்ற துன்ப நிலை என்னவோ அதே துன்ப நிலையில் அடுத்த பிறப்பு உருவாகும். அதுதான் இந்த கரு தொடர்ச்சி. ஜாதி, ஆயு, இது எல்லாம் அது தொடர்ந்தே வரக்கூடியது. ஜாதி, ஆயுர், போகம்.
அனுபவங்களும் வலிகளும் வேதனைகளும் துன்பத்திலிருந்து துன்பத்தோடு தொடர ஆரம்பிக்கும். அப்படி இந்த கருவலி இருக்கக்கூடிய நித்தம் நித்தம் இருக்கக்கூடிய இந்த கரு இடர் நீங்கணும், துன்பம் நீங்கணும். அப்படி நீங்கினா என்ன சார் ஆகும்? ஒத்த சங்காரம் உடல் உயிர் நீங்கும். இந்த உடல் உயிர் அப்படிங்கிற இந்த பிறப்பு எடுக்கிறோமே, மனித பிறப்பில் இருந்து எல்லா கீழான பிறவிகள் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்படி எல்லாம் இதுல இருந்து விடுதலை பட்ட மீதி என்ன சார் இருக்கும்? வைத்த சங்காரம் என்ன இருக்கும்? ஆன்மா மட்டும் தனிமையா இருக்கும். துன்பங்கள் இல்லை என்றால் மீதி என்ன சார் இருக்கும்? நம்ம கிட்ட இருந்து இறைவன் தான் இருப்பான், அவ்வளவுதான். துன்பம் நீங்கி விட்டால் மீதி என்ன சார் இருக்க போகுது? சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், அவ்வளவு. வேற ஒண்ணும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. துக்க வியோகம் சமம். துக்கத்தை நிவர்த்தி பண்ண ஒரு நிலை யோகா நிலை அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கு ஒருத்தனுக்கு துக்கம் இல்லையோ அவன் யோக நிலையை அடைந்தவன். அதுதான் இங்க சொல்றது. துக்கம் ஒருவனுக்கு பிறவி தொடராக வரக்கூடிய துன்பம் நீங்கிய ஒரு நிலை அவனுக்கு கேவலமான அந்த இறைவன் மட்டும் அவருடைய ஆன்மா தனிமைப்பட்டு நிற்குது. அந்த ஆன்மா உண்மையான சிவநிலையில் இருக்கு, அவங்கள வேற ஒண்ணு. நித்த சங்காரமும் நீடிலை பாற்றுதல், இலைப்பாற்றுதல், நீடு இலைப்பாற்றுதல், வைத்த சங்காரமும் மண்ணும் அனாதியில், சுத்த சங்காரமும் தோய பரன் அருள், வைத்த சங்காரமும் நாலாம் மதிக்கீழே. இது எல்லாத்துக்கும் தாண்டிய ஒரு உயர்வான நிலை. நீடிலை பாற்றுதல், நீண்ட உறக்கம். நீண்ட உறக்கம் எப்படி இருக்கும்? நம்ம உறங்குறதெல்லாம் குட்டி குட்டியான உறக்கம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பதும் போல் பிறப்பு. எப்பொழுதும் நீண்ட இலைப்பாறுதல் இருக்கணும். அப்படின்னா சார் தூங்கிட்டே இருக்கணுமா சார்? இதுக்கு முன்னாடி சொன்ன காலம் ஒடுங்கி இருக்க வேண்டும், கரணங்கள் ஒடுங்கி இருக்க வேண்டும், மனம் ஒடுங்கி இருக்க வேண்டும், அகங்காரம் ஒடுங்கி இருக்கணும். அப்படியெல்லாம் ஒடுங்குற நிலையில நம்ம கிட்டத்தட்ட தியான நிலையில, சமாதி நிலையில இருப்போம். இப்படி இருக்கின்ற இந்த நிலையில, ஞான நிலையில இருக்கும்போது வைத்த சங்காரம் எப்படி இருக்கும்? மண்ணும் அனாதியும். எது எல்லாம் இங்க படைக்கப்பட்டு இருக்கோ அது எல்லாம் முடிவுக்கு வரும். அனைத்து ஒடுங்குகின்ற போது மீதி என்ன சார் இருக்கும்? ஒண்ணு இருக்காது. ஓயா பரனருள், இறைவன் அருள் மட்டும்தான் இருக்கும். அந்த இறையருள், இறைவன் நான் அப்படிங்கிற அந்த இறைவனோட ஒடுக்கமாகறோம் பாருங்க. இந்த ஒடுக்கமாவது மனம் மொழி மெய்கள் அடங்கி ஒடுங்கி செயலற்று இருத்தல். இங்க வாக்கு சொல்லு அதெல்லாம் எதுவும் கிடையாது, அனைத்தையும் ஒடுங்கிய நிலை. வாக்குன்னா எண்ணம், எண்ணமே சொல்லு மொழி இதெல்லாம் கடந்த ஒரு நிலை. சுத்தமாக ஒடுங்கி இறைவனோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அதுவும் நீங்க இருக்கணும். இறைவனோட இருக்கிறத நீங்க இருக்கணுமா? ஆமா. இறைவன் வேறு நான் வேறு என்று இரண்டு பேதமாகிவிடும். இறைவனோடு நான் இருக்கிறேன் என்றால் அப்ப இறைவன் ஒன்று நான் ஒன்று. இந்த பேதம் நீக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கினால் மீதி என்ன சார் இருக்கும்? அங்க வேற ஒண்ணும் இருக்காது, இறைவனாகவே இருக்கும், அவ்வளவு. சாதாரணமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடம்பு, மனம், புத்தி, இந்த புலன்கள், உலகம், தூங்கும் போது எப்படி இருக்கு, முழிச்சிருக்கும் போது எப்படி இருக்கு, இந்த உலகம் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒவ்வொன்றா கடந்து போகும்போது உள்ளார போய் பார்த்தா என்ன இருக்க போகுது? உள்ளார போய் பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த ஒண்ணுமில்லாத நிலை தான் இறைவன், வேற ஒண்ணு. இந்த ஒண்ணுமில்லாத நிலையை கடக்கிறது எதுக்கு சார்? இந்த ஒண்ணுமில்லாத நிலையை கடந்து என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லாததுக்கு இவ்வளவு போராட்டம். ஆனா நம்மளால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சும்மா இருக்க முடியாது. இவரே திருமணம் எழுதியிருப்பாரு சும்மா இருக்கிறது அப்படின்ட்டு. இது எதுக்கு? இந்த நிலையெல்லாம் எதுக்கு கடக்கணும்? என்பால் மிடைந்து நரம்பு வரிகட்டி செம்பால் இறைச்சி திருத்த மனை செய்து இன்பால் உயிர்நிலை செய்த இறை ஓங்கும்
நண்பால் ஒருவனையே நாடுகின்றேனே. என்பால் எலும்பால மிடைந்து எலும்பெல்லாம் வச்சு பூட்டி அதுல நரம்பெல்லாம் வரி கட்டி செம்பால் ரத்தத்தை அது உள்ளார பாய்ச்சி அதுல இறைச்சி சதையும் கூட்டி திருந்த மனை செய்து ஒரு நல்லது ஒரு வீடு செய்து அந்த வீட்டுக்குள்ள இன்பால் இன்பத்தை நல்கக்கூடிய உணர்வு நிலையை கொடுத்து உயிர் நிலையம் கொடுத்து செய்தானே இறைவன். அவனுடைய பெருமை இறை ஓங்கும். நண்பால் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவன் ஒருவனையே நாடுகின்றேனே. பெரிய விளக்கமெல்லாம் தேவைப்படாது இதுக்கு. படைப்பின் ரகசியம் சாதாரணமானது. இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது. எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான்னு தெரியல. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தா எனக்கு மட்டும் வஞ்சனை பண்ணிட்டான். இறைவன் எவ்வளவு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது திரும்பி பார்க்க தெரியல. நிறைய பேர் சலிச்சுக்கிறது உண்டு. நீங்க சர்வசாதாரணமா பார்க்க முடியும். என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ சலிப்பு. இந்த வாழ்க்கையை ஏன் தான் கடவுள் என்ன இப்படி படைச்சானோ? அவ்வளவு சலிப்பு. இப்படி நிறைய பேரை நீங்க பாப்பீங்க. நாமளும் ஒரு நேரத்துல அப்படிதான் பேசியிருப்போம். ஏன்னா அவன் என்ன படைச்சிருக்கான் அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஒரு கால்ல ஒரு ஓரமும் ஒரு கொப்பளம் போட்டு அந்த இடத்துல ஒரு கால் விரல்ல வலி வந்த போதுதான் தெரியும் அந்த கால் விரல் எவ்வளவு இத்தனை நாள் வலிக்காம இருந்துச்சு. அப்ப இந்த கால் விரல் வலிக்காம சுகமா இருந்துச்சு. அப்ப நமக்கு அது பலனா தெரியல. உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்கே பல ஆயிரம் செலவாகும். அதை வாங்கணும்னா வாங்கவே முடியாது. அப்ப அது விலை மதிப்பற்றது. சிலது விலை கொடுத்து வாங்கலாம், பிக்ஸ் ஆகுமா ஆகுமான்னு தெரியாது. அதுலயும் நமக்கு திருப்தி இருக்காது. கண்ணு கிட்னி ஒவ்வொன்று வாங்கி வச்சாலும் நம்மளது போல இருக்காது. அப்ப நம்மளதுக்கே நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு எலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? கற்பனைக்கு எல்லா எலும்புமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். எந்த சூட் கேஸ்ல வேணா போட்டுக்கணும். நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி உண்ணுகின்ற உணவு ரச ரக்தமாக மாறி தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக கருப்பைக்குள்ளார சென்று வெறும் ரத்தம் உடலான அனைத்து உறுப்புகளையும் உருவாக்கும். அப்பேற்பட்ட ரத்தத்தை இந்த உடல் முழுவதும் நிரப்ப வச்சு சதா நிமிஷமும் சுவாசிக்க வச்சு சுவாசத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிராணவாயுவை எடுத்து இந்த ரத்தம் உடல் முழுவதும் செலுத்தி இப்ப நம்ம இந்த உடல் உயிரோட அனுபவிச்சுட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது. இதுல திருந்த மனை செய்து இதை விட சரி பண்றது, கரெக்ஷன் பண்ண உடம்பு வேற இல்லை. ஏற்கனவே எல்லா ட்ரையலும் முடிச்சுட்டு ஒவ்வொன்னா ட்ரையல் எல்லாம் பார்த்து புல்லாய் பூடாய் புழுவாய் ஒவ்வொரு உயிரினமாக எல்லாம் ட்ரையல் பார்த்து இறைவனை உணரக்கூடிய தன்னை உணரக்கூடிய தகுதி எங்க வந்திருக்குன்னா இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் 5 கரணங்கள் அதோடு சேர்ந்து அந்த கரணங்கள் சேர்ந்து உணர்நிலையோட கொண்டு வந்த உயிர்நிலை எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கானே அற்புதமான இந்த உடம்பு. இதுக்கு மேல இதுல சரி பண்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லையா. திருந்த மனை செய்து எல்லாம் சரி பண்ணியாச்சு. இப்ப இந்த உடம்புக்குள்ளார சரியான அணுகுமுறையில அணுகி சரியான உள்ளா இருக்கக்கூடிய அந்த மூல அக்னியை உணர்ந்து ஞான குழந்தை கையில பெறும்போது உங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த இறைவன் நண்பனாக இருக்கிறான், உள்ளார அறிவாக இருக்கான். அவனை நாடுவதுதான் நம்மளுடைய வேலை. இதுல நண்பால் ஒருவனையே நாடுகின்றேனே இந்த வார்த்தையில படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓ திருமூலர் நாடி இருக்கிறாரு போலகுது அப்படின்னு நமக்குள்ளார ஒரு சித்த பேதம் மனம் அப்படி யோசிக்குது.
இந்த திருமந்திரத்தை நீங்க படிக்கிறீங்க, உங்க வாயால படிக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவனையே நாடுகின்றேனே. இப்ப நான் சொல்லும் போது நாடுகின்றேன்னா என்ன ஆகும்? ஓ, இந்த கிளாஸ் எடுக்கிறவனுக்கு போலகுது அப்படின்னு தோணுது. நீங்களே படிச்சா என்ன ஆகும்? நீங்களே படிச்சு பார்த்தாதான் தெரியும். நண்பால் ஒருவனையே நாடுகின்றேனே. யாரு சார் அந்த நண்பனின் பெயர்? இன்பால் உயிர்நிலை செய்த இறைவன். அவனுடைய பெருமை, பெருமை மிக்க இறைவன். இவன் என்ன சார் செஞ்சான்? வீடு பேறு அடைவதற்காக ஒரு வீடு செஞ்சு வச்சிருக்கான். நான் முழுமை அடைவதற்காக எனக்கு செய்து கொடுத்த ஒரு வீடு. இந்த வீட்டுல இருந்து நாம பேறு பெறலாம். இரண்டு நாட்களாக நம்ம ஒடுக்கம் என்பது என்ன, நம்முடைய சங்காரம் என்பது என்ன, இதுக்கு முன்னாடி வாரத்துல நாம பார்த்த கரு உருவாகுதல், எப்படி கருக்குள்ள உருவாகுறோம், எப்படி உடம்பு உருவாகுது, கர்மா தியரி எப்படி கேரி பண்ணி வருது, இன்ப துன்பங்கள் எங்க உருவாகுது, உடல்ல உறுப்புகள் எப்படி உருவாகுது, உணர்ச்சிகள் எப்படி உருவாகுது, இது எல்லாம் அற்புதமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சு என்ன சார் பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் கடந்து போகணும்னு இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் ஒடுக்கம், சங்காரம். இது எல்லாம் ஒவ்வொன்றா ஒடுங்கும் போது உள்ளார என்ன இருக்கும்? தூயவனாகி உண்மை பொருளாகி சிவனே உள்ளார இருக்கும். நான் அகங்காரம் இல்லை, நான் சித்தம் இல்லை, நான் புத்தி இல்லை, நான் மனம் இல்லை, நான் இந்த உடம்பும் இல்லை. அப்ப யாரு? நான் சிவம், அவ்வளவு. சிவோகம் சிவோகம். திருமந்திரத்தின் வழி நின்று, திருக்குறள் வழி நின்று எடுத்து வந்த இப்பிறவியில எண்ணற்ற பிறவிகள் கடந்து, எண்ணற்ற கர்மங்களை சுமந்து வந்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்ற இந்த உலகம். பிறவியானது துன்பத்தை மட்டும் அனுபவிக்க தகுதியுடையது. அந்த துன்பத்தினுடைய அளவுகள் மாறி மாறி அமையும் போது சிலது நமக்கு இன்பம் போல் தெரிகிறது. உண்மையான இன்பம் என்ன என்பது உள்ளார இருக்கக்கூடிய, நமக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சிவநிலைதான் உண்மையான பூரணமான இன்பம். இந்த உள்ளார இருக்கக்கூடிய இறைவனுடைய பூரணமான அந்த இன்ப நிலையை உணர்வது எப்படி சார்? எப்பொழுது துன்பம் இல்லாமல் உங்களால் இருக்க முடிகிறதோ அப்பொழுது. பிணி, அந்த நோய், வலி இருந்தா, நோய் இருந்தா நம்மளால இறைவனை உணர முடியாது. அது எப்பொழுது நீங்கி நிற்கிறதோ அப்பொழுது நமக்குள்ளார மகிழ்ச்சி மிஞ்சி நிற்கும். அந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்ற போது உள்ளாரக்கூடிய மறைபொருளான இறைவனை உணர முடியும். இவ்வளவுதான். இதை விட அவரால எளிமையா எழுத முடியல போல, எழுதவும் முடியாது. அதனால ரொம்ப எளிமையா எழுதி வச்சிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கின்ற ஒரு பாக்கியம். நாம என்னவா இருக்கோம், எங்க இருக்கிறோம், ஆனா நம்மளுக்கு உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத நீட்டா வலிமைப்படுத்தணும். அடுத்த வாரத்துல மீண்டும் இந்த உடம்புல எப்படி நம்ம உருவாகி வந்தவங்க கரு உருவாகுதலுடைய தொடர்ச்சி, நடுவுல கொஞ்சம் சங்காரம் ஒடுங்குதெல்லாம் பார்த்தோம். மீண்டும் கரு உருவாகுதல் நம்ம தொடங்க போறோம். எடுத்த வகுப்புல இருந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுக்காக 10 நிமிடங்கள் ஒதுக்கப்படுகிறது. திருமந்திரம் எடுக்கும் போதே சில நேரங்கள்ல உங்களுக்கு இது இப்படி இருந்தா எப்படி, அப்படி இருந்தா இப்படி, வாழ்க்கையோட சில போராட்டமான எண்ணங்கள் உருவாகும். அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். கேள்வியே உருவாகாத அளவுக்கு பூரணநிலை அடைந்துட்டோம்னா மிக்க மகிழ்ச்சி. சங்காரம்னு எதை சொல்றோம்?
சங்காரம் என்பது ஒண்ணு வழக்கமா நம்ம வழக்கு மொழியில சொல்றது சம்காரம் என்றால் நம்முடைய அனுபவம் அல்லது ஒடுங்குதல். ஒடுங்குதல் மீனிங் ஒடுங்குதல்னா சுருங்கிறது. எப்படி சுருங்குதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. இந்த ரெக்கார்டிங் வந்து கிளவுடுல போட்டிருக்கிறேன், கூகுள் கிளவுட் அப்படின்னு. அதுக்குள்ளார இது சுருங்கி இருக்குது. அதை மீண்டும் நம்மளால விரிச்சு பார்க்க முடியும். அப்ப எதை ஒண்ணு விரிக்க முடிகிறதோ அது உண்மையான நிலையிலிருந்து மறைஞ்சு போற அந்த நிலைக்கு ஒடுங்குதல்னு பேரு. ஒரு படத்தை ஸ்டோர் பண்றோம், மறைஞ்சு போயிடுது. இப்ப நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு அனுபவங்களையும் சுருக்கமாக உள்ளார கொண்டு போய் சுருக்கி வச்சுட்டு மீண்டும் அதை பிரிச்சு எடுக்க முடியும். இப்படி உள்ளார ஒடுங்கின ஒவ்வொரு நிலையும் மீண்டும் மீண்டும் நமக்கு வெளிப்படுது. இதை நினைவுன்னு சொல்றோம். இப்ப நமக்கு ஞாபகம் எப்படி வருது? ரிப்பீட் நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயம் மூளை செல்லுல உருவாக்கி வருது. போன ஜென்மத்துல அனுபவிச்சதெல்லாம் ஏன் இந்த ஜென்மத்துல ஞாபகம் வர மாட்டேங்குது? போன ஜென்மத்துல ஏதோ ஒரு உயிரா இருந்திருக்கணும். அந்த உயிர்ல புலன்கள் இருந்திருக்கணும். அதுல அனுபவம்னு ஒண்ணு இருந்திருக்கணும். அந்த அனுபவம் இந்த உடம்புல தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த அனுபவம் பதிவா இருக்குன்னு சொல்லுது. இப்ப போன ஜென்மத்துல ஒரு மனித பிறவியை எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யோகியாவே வந்திருக்கும். ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அதனுடைய கர்மாவுல, அந்த ஆன்மாவுல அதெல்லாம் ஒட்டி இருக்கு. இப்ப நம்ம படிக்கிற பாடம் எல்லாம் போய் ஆன்மாவுல ஒட்டிடுச்சு. ஆனா புரிதலை கொடுக்கறதுக்காக நமக்கு மூளைன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் ஒண்ணு இருக்கு. இந்த மூளை வழியா தான் புரிய வச்சுட்டு அது உள்ளார போய் ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆனது மீண்டும் அந்த மூளை வழியே வெளிப்படும் போது நமக்கு புரிதல் உருவாகுது. இப்ப இந்த மூளை அழிஞ்சு போச்சுன்னா ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகளை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. இதே மாதிரி இன்னொரு மூளை வந்தாதான் அது பிக்கப் பண்ண முடியும். ஆனா அதே மூளை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மூளை அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நாம பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மூளையில இருந்து உருவாகிறத உணர்றத இந்த மூளையை மட்டும் கொண்டுதான் உணர முடியும். இதனால இந்த ஸ்தூலமான இந்த மூளை ஸ்தூலமான இதுல இருக்கக்கூடிய பதிவை கடந்து சூக்ஷ்மமாக ஆன்மாவுல பதிஞ்சு இருக்கக்கூடிய பதிவை சூக்ஷ்ம சரீரம் கொண்டு இந்த மனம் என்ற கருவியை கொண்டு ஒடுங்கி உள்ளார போகும்போது இந்த ஆன்மாவை நம்மளால அதுல இருக்கக்கூடிய பதிவுகளை உணர முடியும். வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட் சார். ஆமா, வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். இது ஒரு நாள் 2 நாள் சேர்ந்த விஷயங்கள் இதுல ஒடுங்கி இல்லை. ஒண்ணு உலக விஷயங்கள் எல்லாம் அதுல ஒடுங்கி இருக்கு. இது ஒரு விதமான ஒடுக்கம். இது வரைக்கும் எத்தனை பிறவி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியல, எண்ணற்றது. ஆனா எடுத்த எல்லா பிறவியினோட அனுபவங்களும் அதுல ஒடுங்கி இருக்கு. கணக்கு பண்ணிட்டே போனோம்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கணக்கு பிடிச்சிட்டே போனோம்னா முத உருவாகின முதல் அப்பா அம்மா கிட்ட போய் நிற்கும். அத்தனை பேர் அனுபவமும் அதுல இருக்கும். இது ஒரு விதமான ஒடுக்கம். இப்ப இந்த உடலை வைத்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமே, இந்த அனுபவத்துல இருந்து காலத்தை ஒடுக்கணும். இந்த காலத்தை ஒடுக்குறதுன்னா காலத்தை கடந்து போறது. அதுதான் நித்தம் சங்காரம். அதுல ஒடுங்கிறது. காலம் தெரியாத அளவுக்கு ஒடுங்கி போறது, கரணங்கள் தெரியாத அளவுக்கு ஒடுங்கி போறது, மனம் அலையாம ஒடுங்கி போறது. இது ஒவ்வொன்றா இந்த மாதிரி அடங்கி அடங்கி போறதுதான் இந்த ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி. இந்த ஒடுக்கத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு கடைசியில சம்காரம் அந்த அந்த பழைய பதிவுகள் இருக்கே அதுவும் ஒடுங்கி அழிந்து போகின்ற நிலையில் இந்த ஆன்மா தூய்மை பெறுகிறது. ஆன்மா தூய்மை பெறுவதுதான் கேவலம், கேவல ஆன்மா. இந்த கேவல ஆன்மா என்பதே கைவல்யம் பெறும். அப்போ ஆன்மா வந்து
கைவல்யம் ஒரு நிலையை போய் அடையுதானா வேற ஒண்ணும் இல்லை. இது எல்லாம் கலட்டி விட்டுட்டா மீதி இருக்கிறது ஆன்மா கேவல நிலை. அந்த கேவல நிலை தான் கைவல்ய நிலை, வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் கடந்த நிலை குணாதீதம். குணங்களை எல்லாம் கடந்த நிலையில் கைவல்யம். ஒடுக்கம் என்பது இந்த மாதிரி ஒடுங்கி நிக்கிறது. பல ஜென்மங்கள் அனுபவித்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒடுங்கி இருப்பதும் ஒடுக்கம். இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோமே, இது எல்லாம் இதிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதும் ஒடுக்கம். இதுதான் சங்காரம்னு சொல்லும். அவ்வளவு சார் தானே? ஓகே ஐயா, இப்ப மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அடக்கணும். எல்லாம் ஒடுங்கிடலாம், அப்படிதானே? ஒடுக்கம். ஒண்ணும் மட்டுப்பட மாட்டேங்குது இல்ல. மனம் என்னன்னு தெரியல, புத்தி என்னன்னு தெரியல, அகங்காரம்னு தெரியல, எப்படிதானம்மா? மங்கையா, எல்லாம் ஒண்ணு போலதான் தெரியுது. போலயே இருக்குது, ஆனா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது மோதுகின்ற இடம், அது பிரதிபலிக்கின்ற இடம் ஒரே ஒரு காந்தம் தான். ஜீவகாந்தம் என்ற ஒரே ஒரு காந்தம் புலன்களோடு மோதும் போது அதை மனம் என்று சொல்கின்றோம். அது மூளையில செயல்பட்டு அனுபவத்தை கொடுக்கும் போது அகங்காரம், நான் என்ற உணர்வை கொடுக்குது. இந்த நான் என்று கடந்த அந்த அறிவு நிலைக்கு, அந்த கான்சியஸ் ஆகிய அந்த அறிவு நிலைக்கு புத்தின்னு பேரு. இந்த அனுபவிக்கின்ற அனுபவங்களை எல்லாம் கேரி பண்ணிட்டு சித்து என்று சொல்லக்கூடிய இறைநிலையிலிருந்து சித்தாவாக கன்வெர்ட் ஆகுது. அனைத்து அனுபவங்களும் உள்ளார பதிவை எடுத்துக்கிட்டு வருதே, அது சித்தம். இதுதான் மனம், புத்தி, அகங்கார, சித்தம் அப்படிங்கிற நாலும் உள்ளாரக்கூடிய 4 கருவிகள். ஒன்னேதான் 4 விதமா வேலை செய்யுது. இருக்கக்கூடிய ஒரே ஒரு காந்த நிலை தான், மறைபொருள் தான். உணர்வுகளை கொடுக்கறதுல வித்தியாசங்கள் இருக்கு. வெளி உலக விஷயங்கள் புலன்களில் மோதுகிறது, புலன் மனதில் மோதுகிறது, மனம் அகங்காரத்துல மோதுது, அகங்காரம் புத்தியில மோதுது, புத்தி சித்தத்துல மோதுது, சித்தம் இறைநிலையில மோதுது. அந்த சித்தம் முழுமையாக அழிந்த நிலையில் இறைவன் மட்டும் நிக்குது. அதுதான் நாம, அதுதான் நம்முடைய ஒரிஜினல் பார்க்கின்ற ஒரிஜினல் சுரூபம். அவன் தான் மூலத்துல இருந்து உள்ளார இருந்து பார்த்துட்டு இருக்கிறது. இங்க எல்லாம் நடக்கிறது எல்லாம் அவன் பார்க்காத கண்ணை முடிக்கணும்னா இங்க இருக்கிறதெல்லாம் கண்ணை முடிக்கும். அவ்வளவுதான். சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ நான் தான் எல்லான்றது உண்மையா, இல்ல நான் எதுவுமே இல்லைன்றது உண்மையா, இல்ல ரெண்டுமே உண்மைதானா? இப்ப நான் சித்தம் இல்லை, நான் ஐம்பூதம் இல்லை, நான் ஞானேந்திரியம் இல்லை, நான் கர்மேந்திரியம் இல்லைன்னு சொல்லிட்டு சிவோகம் சொல்றாரு ஆதிசங்கராஜர். பட் நான் தான் எல்லாமாவும் இருக்கேன்னு அப்படிதானே மீன் பண்றாரு. இது இங்க இருக்கக்கூடிய இது என்னமா ரொம்ப சிம்பிளான கேள்விமா. கேள்வி என்ன உங்களுக்கு பெருசு, ஆனா பதில் ரொம்ப சிம்பிள். இங்க எது எல்லாம் பாக்குறீங்களோ, எது எல்லாம் உண்மை பொருளா நீங்க பாக்குறீங்களோ, எது எல்லாம் உணர்றீங்களோ, என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே இல்லை. எது உண்மையிலே இல்லாம இருக்கோ, எது உங்களால பார்க்க முடியலையோ அது மட்டும்தான் உண்மை. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாமே நான் இல்லைன்னு சொல்றோம். எது நமக்கு இல்லையோ, ஏன்னா அந்த இறைநிலை உண்மையிலே எது உண்மையா இருக்கோ அது மட்டும் தெரிய மாட்டேங்குது. அதனால அது பொய்யா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அது மட்டும்தான் உண்மை. இங்க எதெல்லாம் உண்மையா இருக்கோ இதெல்லாம் பொய். இவ்வளவுதாம்மா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது எல்லாமாக நானே இருக்கிறேன்னா இல்ல எதுவுமே இல்லாம நான் இருக்கிறேன்னா பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எடுத்தீங்கன்னா நான் சொன்னீங்கன்னா இது எல்லாம் பொய்யானது. இத பூரணம் அத பூரணம் இதக அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து எடுத்தீங்கன்னா அழகா சொல்லுவாங்க. அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். அந்த பூரணத்திலிருந்து இந்த பூரணம் உருவானது.
இந்த பூரணத்தை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா மீதி பூரணம் அந்த பூரணம் முழுமையா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு பக்கெட்டுக்குள்ளார டம்ளரை எடுத்துட்டு போய், ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருக்கு. ஒரு பக்கெட்டுக்குள்ளார டம்ளரை உள்ளார மூழ்கி ஒரு டம்ளர் தண்ணி அது உள்ளார ரப்பி திருப்பி அதே பக்கெட்டுக்குள்ள ஊத்திட்டு இப்ப டம்ளர்ல இருக்கிற தண்ணி கழிஞ்சிருமான்னா கழியாது. அதுக்குள்ளாரே தான் இருக்கும். அதே போல இந்த இறைநிலையில அனைத்தும் உருவாகி மறையக்கூடியது. இங்க அனைத்தும் இங்க சொல்றது எல்லாமே வெறும் நாம ரூபம், உருவாகி மறையக்கூடியது. இந்த உருவாகி மறையக்கூடிய உண்மை பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பூர்ணசிய பூர்ணம் ஆதாய அனைத்தையும் அதுல இருந்து அதுலயே கழிச்சு பாத்தீங்கன்னா பூர்ணம் ஏவ சிஷ்யதை அவசிஷ்யதை, பூர்ணம் ஏவ அவசிஷ்யதை எல்லாம் அதுலயே இருக்கு. ஆழ்ந்த சிந்தனையோட பாருங்க, ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா எல்லாமாகவும் நீங்களே இருப்பீங்க, ஒரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே இருக்க மாட்டீங்க. இவ்வளவுதான் ஆன்சர். இதுல நான் எல்லாமாக நான் இருக்கிறேன்னா இல்ல நான் எதுவுமே இல்லாம இருக்கிறேன்? ரெண்டுமே ஆன்சர் ஆகும், ரெண்டுமே ஆன்சர் இல்லாமலும் போகும். இதுதான் கரெக்டான ஆன்சர். நல்லா குழப்பி விட்டுருங்க அம்மாவை. நல்லா குழப்பி விட்டீங்க. இல்ல இல்ல சார், எல்லாருமே தெளிவாயிடுச்சு. எல்லாம் ஒண்ணுதாங்கய்யா. ஆமா. எங்க குழம்புறீங்களோ அங்க தெளிவு வரும், குழம்பாதவங்களுக்கு தெளிவு வராது. குழம்பாம இருக்கிறவங்க ஒருத்தர் தெளிவா இருக்கிறத நினைச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெளிவு வரப்போறதே இல்லை. யாரு எதையும் கேட்க மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க அவங்க. அப்படித்தானுங்கய்யா? வாழ்க்கை இப்ப நிறைவு செய்யலாம். கைகள் அஞ்சலி முத்திரால வச்சுக்கலாம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வல்லலை மொழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினான் அப்பரிசு ஈசன் பெறலாமே. அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நற்றுணையாவது நம சிவாயனும். வாழ்க வளமுடன். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருந்தோம், மகிழ்ச்சியோடு இருந்தோம். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். திருச்சிற்றம்பலம்.